தேவி பாகவத மகாபுராணத்தில் நவராத்திர மகாத்மத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீராமச்சரித்தமானது 3 அத்தியாயங்களாக சுருக்கமாக சொல்லப்படுறது. 3வது ஸ்கந்தத்தோட கடைசி 3 அத்தியாயமாக அது இருக்குது. இதுவரைக்கும் நாம் 2 அத்தியாயங்களை பார்த்துருக்கோம். கடைசி அத்தியாயமான இந்த அத்தியாயத்தின் மூலமாக ஸ்ரீராமச்சரித்தத்தோட மிச்ச விஷயங்களை பார்ப்போம். இது வரைக்கும் முதல் 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஸ்ரீராமரோட ஜனனம், அதுக்கப்புறம் அவர் வளர்ந்தது, அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருக்கு ஒத்தாசையாக போனது, அதுக்கப்புறம் சீதாவோட அவருக்கு விவாகம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் பட்டாபிஷேக சமீபத்தில் அவர் வனவாசம் போகணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் அவர் வனவாசத்துக்கு வந்தவுடனே சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போகிறது, சீதை தன்னை விட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்சின்ற ராமர், அதாவது அபகரிக்கப்பட்டால் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சின்ற ராமர் மனசு தாழாமல் ரொம்ப புலம்பினது. உடனேயே அவர் பரமாத்மா, அவருக்கு எந்த மனசில் குறையும் இருக்காது, இருந்தாலும் மனுஷ தேகம் இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி நடந்துப்பானோ அதுபோல் அவர் ஒரு புலம்பினார். உடனேயே லக்ஷ்மணர் நல்ல உபதேசங்களால் அவரை தேத்தினார். இது ஒரு விஷயம் இல்லை, மனுஷன் கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டத்தில் மனசை கொண்டு போகாமல் தைரியத்தோடு இருந்து கஷ்டத்தையும் சுகத்தையும் ஒரே போல் பாவித்து அவனோட தைரியத்தினால அதுலேருந்து எப்படி மீளறது அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அதுக்கு சகாயங்கள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத கவனிக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக, எந்த ஒரு மனுஷன் துக்கத்தில் இருந்தாலும் அவன் மீண்டு வரத்துக்கு ஏற்றவாறு உபதேசம் பண்ணியிருப்பார். அது போன அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது, போன வீடியோவில். இப்படி லக்ஷ்மண சுவாமியினால் தேற்றப்பட்டவரான ராமச்சந்திரமூர்த்தி மேற்கொண்டு என்ன செய்யலானாருங்கிற விஷயம் இந்த அத்தியாயத்தில் வருது. இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது மாதிரி மனசில் குழப்பம் எந்த செயலுமே செய்ய முடியாத மாதிரி இருந்த ராமர் அதுக்கப்புறம் இல்லை இப்படி இருக்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறத யோசனை பண்ண ஆரம்பிக்கிறார். இதில் என்னென்னா, மனசில் விசாரம் வந்துடுதுன்னா ஒருத்தனோட செயல்பாடு நின்று போயிடுங்கிறது இங்கேயே சொல்கிறார். இப்போ இவா சொல்கிறாளே, ஓவர் திங்கிங் ஆச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி கெட்டு போயிடும்னு சொல்கிறாளே, இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் மனசில் பெரிய குழப்பத்தை வச்சுன்னா முதல் பிரச்சனை அவனோட செயல்பாடுகள் ஒழுங்காக இல்லாமல் போயிடும், அவனால் சரியானபடி வேலை செய்ய முடியாது. அப்படி அவர் மனக்கலக்கத்தினால செயலற்று இருந்தார். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுண்டு இனிமேல் நாம் அடுத்து என்ன பண்ணணுங்கிற விஷயத்துக்குள்ளே இறங்கினார். இப்போ இவர் மனசு கலக்கமாக இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சோடனேயே ஈஸ்வரரோட ஆக்ஞையினால் நாரதர் திரிலோக சஞ்சாரியான நாரதர் கிளம்பி அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டார். அவர் வரும்போதே அவர்கிட்ட இருக்கிறதான மகதி அப்படிங்கிற வீணையை வச்சு அதன் மூலமாக பிருகத்ரதந்தரம் அப்படிங்கிற சாமகானத்தை வாசிச்சுட்டே வந்தார். ராமர்கிட்ட மேற்கொண்டு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமர் அவரை பார்த்தோன்னே எழுந்திரிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசனங்களை எல்லாம் கொடுக்குறார். பொதுவாகவே பெரியவா வந்தால் எழுந்திருக்கணும். ஏன்னா நாம் எழுந்திரிக்கலைனாலும் நம்மளோட புண்ணியங்கள் நம்ம தலைக்கு மேலே எழுந்திரிச்சிடும்னு சொல்லியிருக்கு. எவன் ஒருத்தன் பெரியவா வந்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி எழுந்திருக்கிறானோ அவனால் அந்த புண்ணியம் நிப்பாட்டப்படுறது, அவனை விட்டு போகிறதுலேருந்து தடுக்கப்படுறது. அப்படி இல்லாமல் அவள் என்ன வர்றது நம்ம என்ன எழுந்திருக்கிறதுன்னு இருந்தால் நம்ம புண்ணியமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிடும்னு இருக்குது. அதனால் பொதுவாக பழைய நடைமுறையே பெரியவா வந்தால் உடனே எழுந்திருக்கிறது, அதுக்கப்புறம் அவளுக்கு ஆசனம் கொடுத்து அவளை நமஸ்காரம் பண்ணுறது. அப்படி நமஸ்காரம் பண்ணார். ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவரான நாரதர் ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து என் பக்கத்தில் உட்காந்துக்கோங்கோ அப்படிங்கிறார். உடனே அவர் சொன்னபடியே அவரும் பக்கத்தில் வந்தோடனே நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீயும் உன்னோட தம்பியும் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கேள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் வந்தேன். உன்னோட கஷ்டம் என்ன? ஏன் ராகவா அறிவில்லாதவாளை மாதிரி துக்கப்படுற? சீதையை துராத்மாவான ராவணன் அபகரிச்சுட்டு போன விஷயமும் எனக்கு தெரியும். நான் சில விஷயங்களுக்காக சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். அப்போதான் இங்கே நடக்கிற விஷயங்களுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சது. அது என்னன்னா,
ராவணனுக்கு வந்து தன்னோட மரணம் எப்படி ஏற்படுங்கிற விஷயம் தெரியாமல் சீதையை போய் இந்த நேரத்தில் போய் அபகரிச்சுட்டு போயிட்டான். நீ பிறந்ததே அவனை கொல்றதுக்காக தான். அவனோட மரணம் சமீபிச்சதுனால அதுக்கு தேவையான காரியமாக அவனே போய் சீதையை போய் இப்போ அபகரிச்சுட்டு போயிட்டான். இந்த ராவணன் இருக்கானே, அவன் சீதா மேலே மோகிச்சு தானே சீதையை அபகரிச்சுட்டு போனான். சீதையை பார்த்து அவனுக்கு மோகம் வந்ததோட காரணம் என்ன? அதுக்கும் பூர்வ ஜென்ம சம்பந்தம்தான் காரணம். அது என்னன்னா, முன் ஜென்மத்தில் சீதா ஒரு முனிசிரேஷ்டரோட பொண்ணாக பிறந்திருந்தா. ரொம்ப தபஸ்வியானவர் அவரோட அப்பா. இவ வனத்தில் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் ராவணன் இவளை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே நீ என்னோட மனைவி ஆகணும்னு கேட்குறான். ஆனால் அவளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் அதுக்கு இணங்காமல் அவனை கோச்சுக்கிறா. கோச்சுட்டோன்னே என்னை பார்த்தா நீ கோச்சுக்கிறேன்னு சொல்லி அவளோட கையை பலாத்காரமாக பிடிச்சி இழுக்கிறான், பலவந்தமாக பிடிச்சி இழுக்கிறான். உடனே அவளுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்தது. நம்ம தேகத்தை நம்ம உரிமை இல்லாமல் அவன் பிடிச்சி இழுத்தானோன்னு அவனை பார்த்து சொல்கிறா, ஓ துராத்மாவே, உன்னை கொல்றதுக்காகவே, அதாவது என் காரணமாக நீ சாவ, அதுக்காக உன்னை கொல்றதுக்காகவே நான் அடுத்த ஜென்மாவில் அயோனிஜாவாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அயோனிஜா அப்படின்னா அம்மா கிட்டேருந்து பிறக்காதவள்னு அர்த்தம். ரெண்டு விதமாக அப்பா, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தம் ஏற்பட்டு அதனால அம்மா மூலமாக பிறக்கிறதுங்கிறது யோனிஜான்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு, அதாவது ஆண் பெண்ணோட சம்பந்தமே இல்லாமல் பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி தான் சீதாதேவி பிறந்தா. ஏன்னா சீதா வந்து பிறக்கும்போது ஏற வச்சு உழம்போது அந்த நிலத்தில் அவள் கிடச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. சீதா அப்படின்னு சீதாவுக்கு பேர் வச்சதுக்கும் அதுதான் காரணம். சீதான்னா என்னென்னா, ஏறால உழுத நிலத்தில் ஏற்படுற பள்ளம் இருக்கே அதுக்கு சீதான்னு பேர். அதாவது ஏறால உழும்போது ரெண்டு பக்கமும் மேடு வரும், குறுக்க ஒரு பள்ளம் கிடைக்கும். அந்த பள்ளம் வந்து அந்த ஏறு உழுததோட பலன். அது மாதிரி அந்த ஏறால உழுதோன்னா அந்த பொண்ணு குழந்தையே கிடச்சிது. அதனால அதோட பேரையே சீதான்னு சீதாமாவுக்கு வச்சுட்டா. அதனால் சீதா வந்து அயோனிஜா. அவள் பிறக்கிறதுக்கு ஆணோ பெண்ணோ காரணம் இல்லை, அவளே உண்டானான்னு அர்த்தம். அதனால் நான் உன்னை கொல்றதுக்காகவே பிறப்பேன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ இந்த சீதை மேலே இந்த ராவணன் வந்து மோகம் கொண்டு அவளை அபகரித்ததுனால தான் ராமருக்கும் ராவணனுக்கும் ஒரு நேரடி பகை உண்டாருது. அதனால் ராவணனை கொல்லக்கூடியதான ராமர் கூட அவன் பகையை உண்டு பண்ணிட்டதுனால ராவணன் பிற்காலத்தில் சாக போகிறான். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ராவணனோட சாவுக்கு காரணமாக தான் சீதையோட அவதாரமே இருந்திருக்குங்கிறது தான் பூர்வ ஜென்ம சம்பந்தம். அதனால தான் இந்த ஜென்மாலையும் அந்த சாபம் நடக்கணுங்கிறதுக்கு திரும்பவும் போய் சீதை மேலே அவனுக்கு மோகம் வந்து அவனோட மரணத்தை அவனே இப்போ தேடிட்டான். அதுக்கப்புறமும் அந்த முனிகுமாரி சொல்கிறா, அடுத்த ஜென்மாவில் அயோனிஜாவாக பிறப்பேன் சரி, ஆனால் இந்த ஜென்மாவில் ஒன்றால் தொடப்பட்ட இந்த தேகத்தை வச்சுப்பேன்னு நினைக்கிறியா? வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னியில் பிரவேசித்து தன்னோட தேகத்தையே விட்டுறா. அதனால் இது எல்லாம் ஒரு காரணமாக நடக்கிறது. எல்லாமே அவனோட மரணத்துக்கு காரணமாக சுற்றி இருக்கிற சூழல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற. ராவணன் வந்து ஒரு பாம்பை எடுத்து அவனாவது தன்னோட கழுத்திலேயே போட்டுட்டா எப்படி அவனுக்கு அது பெரிய சிக்கலை உண்டு பண்ணுமோ, அதுபோல் தன்னோட குலத்தையே அழிச்சிக்கிறதுக்காக பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி சீதையை எடுத்து அவன் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டான். அதனால் அவன் குலத்தை அவனே இப்போ நாசமாக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ராமர் யாருங்கிறதையும் அவருக்கு சொல்கிறார். ஏன்னா இப்போ சீதா யாருன்னு சொல்லியாச்சு, இப்போ ராமர் யாருன்னு ராமர்கிட்டயே சொல்கிறார். நீ யாருன்னா அந்த விஷ்ணு